விடாப்பிடியாய் போய் அவன் 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 வரத்தை பெற்றுக்கொண்டான். இரட்டிப்பான வரம். நம் முந்தின தலைமுறையினுடைய தலைவர்களிடத்தில் இருந்த வரத்தை விட இப்போ நாம் நம்முடைய காலகட்டத்தில் அவர்கள் அளவுக்கு நம்ம ஊழியம் செய்து போனால் ஜனங்களுடைய ஜனத்தொகையும் அதிகமாக இருக்குது, ஜனங்களிடத்தில் பாவத்தின் அளவும் அதிகமாக இருக்கிறது, ஜனங்களிடத்தில் இருக்கிற தேவையின் அளவும் அதிகமாக இருக்கிறது. ஆகையினால் நாம் அவருக்கு ஊழியம் செய்ய இருக்கிறதான நம்முடையதான அபிஷேகத்தின் அளவும், நம்முடைய வரங்களின் அளவும், நம்முடைய விசுவாசத்தின் அளவும், நம்முடையதான அர்ப்பணிப்பின் அளவும் 2 மடங்கு பெருகி இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போதான் நாம் செயலாற்ற முடியும், நம்ம அட்லீஸ்ட் நம்ம மெயின்டைனாவது பண்ண முடியும் என்பதை பார்க்கலாம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை, உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடு கூட கில்கால்லேருந்து புறப்படுறாங்க. கில்கால் எதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறதுன்னா, யோசுவாவுடைய காலத்தில் வந்து யோர்தானை கடந்து வந்து முதல் அவங்க தங்கியிருந்த இடம் கில்கால். அந்த கில்காலில் தான் அவங்க என்ன செய்கிறாங்க, விருத்த சேதனம் பண்ணப்படாதவங்களாம் விருத்த சேதனம் பண்ணப்படுறாங்க. அந்த கில்காலில் தான் அவங்க பஸ்காவை ஆசரிக்கிறாங்க. கில்கால் என்றால் வட்டம், மனம் திரும்புதல், அப்படி சர்க்கிள் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு மனம் திரும்புதலின் அனுபவம், ரட்சிப்பின் அனுபவம்னு ஞாபகப்படுத்திக்கலாம். அந்த பஸ்காவை ஆசரித்ததுனால இயேசுக்கு அந்த நமக்காக பலியான பஸ்கா ஆட்டுக்குட்டியை நினைவு கூறுகிற ஒரு இடம். அங்கே இருந்து சொல்கிறார், இங்கே இரு, பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறாருன்னு சொல்கிறார். அப்போ எலிசா சொல்கிறார், நான் கட்டாயம் பின்னால் வருவேன். பெத்தேல்னு சொல்லும்போது நமக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, பெத்தேல் என்றால் பெத் ஏல், தேவனுடைய வீடு. அங்கே தான் அந்த யாக்கோபு கண்ட தரிசனம் அங்கே நம்ம பார்க்குறோம். அப்போ பெத்தேலுக்கு அங்கே போகிறத பார்க்குறோம். பெத்தேல்னு தேவனுடைய வீடு. அப்போ இந்த வட்டம் மனம் திரும்ப பஸ்கா பண்டிகை ஆசரித்த பிற்பாடு போய் சேர வேண்டிய இடம் பெத்தேல், தேவனுடைய வீடு, ஆராதனைக்கக்கூடிய தேவனுடைய வீடு, தேவ ஜனங்களோடு உள்ள ஐக்கியம். அங்கே போகிறாங்க. அப்போ அங்கேயும் போகிறாங்க. அப்போ அங்கே இருந்த தீர்க்கதரிசிகள் வந்து எலிசாட்ட சொல்கிறாங்க, இன்றைக்கு உனக்கு தலைவராக இருக்கிற எஜமான உன்னை விட்டு எடுத்துக்கொள்ள போகிறார், கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார் தெரியும். அப்போ எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குது. அவன் சொல்கிறான், எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்கன்ட்டு. அவர் பின்னாலேயே போகிறான். அப்போ அடுத்தது 4ஆம் வசனத்துலேயும் சொல்கிறாரு எலியா, எலிசாவே நீங்கள் இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் அனுப்புகிறாரு அப்படிங்கிறார்.
அப்போ நான் அங்கேயும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், நான் பின்வாங்கவே மாட்டேன், பின்னாலே வருவேன். அப்போ தேவனுடைய வீட்டுக்கு அப்புறம் அடுத்த இடம் எரிகோ. எரிகோங்கிறது ஆமாம், அங்கே எரிகோ அப்படிங்கிற அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் நம்ம எரிகோ கோட்டை உடைஞ்ச இடம். முதல்ல அவங்களுக்கு எதிரியாக இருந்ததான நாடு எரிகோவை அவங்க தகர்க்கிறாங்க. அடுத்து இந்த எரிகோன்னு சொல்லும்போது நமக்கு இன்னொரு விஷயம் வருது. எரிகோவில் பலதரப்பட்ட மக்கள் தங்கியிருந்த இடம், அந்த எரிகோ ஜனங்கள் நிறைந்த இடம். இந்த எரிகோவில் தான் பர்த்திமேயு குருடன் இருந்தான். எரிகோ பார்க்குறோம். எரிகோவில் இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லாமல் மற்ற ஜனங்களும் குடியிருந்த இடம். எரிகோ உலகத்துக்கு ஒப்பனையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ முதலாவது மனம் திரும்புதலின் அனுபவம், ரெண்டாவது பெத்தேல் தேவனுடைய வீட்டின் அனுபவம், மூணாவது எரிகோங்கும்போது ஊழியம் செய்யும் இடம். எரிகோவுக்கு வராங்க. எரிகோவில் அங்கே இருந்ததுக்கப்புறம் எரிகோவுக்கு அப்புறம் சொல்கிறாரு, நீங்கள் இரு, அங்கே இருக்கிற தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க, உன்னுடைய தலைவரை எடுத்துக்கொள்ள போகிறார். எனக்கு தெரியும், சும்மா இருங்க, என்ன செய்யணும் எனக்கு தெரியும்ன்ட்டு. அதாவது மற்றவங்க அவனை டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க. டிஸ்கரேஜ் பண்ணினாலும் தன்னுடைய கவனத்தில் அவன் தலைவரோடு கூட ஒட்டி கொள்வதில் அவன் சரியாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ போகிறான். அப்போ சொல்லும்போது அங்கே இருந்துட்டு யோர்தான் நதிக்கரையில் போய் நிற்கிறான். யோர்தான்ங்கிறது மரணத்தை சொல்லுகிறது யோர்தான். அப்போ யோர்தானை என்ன செய்கிறாங்க, தாண்டி அக்கறைக்கு போகிறாங்க. அக்கறைக்கு போன உடனே எலிசா கேள்வி கேட்குறாரு 9ஆம் வசனத்தில், நான் உனக்கு என்ன செய்யணும், நான் உன்னை விட்டு எடுபடுவதற்கு போது என்ன செய்யணும். அப்போ உடனே கேட்குறான் எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவின் வர 2 மடங்கு எனக்கு வேணும். உண்மை போல நான் என் காலத்தில் நான் ஊழியம் செய்யணும்னா நீர் ஓடின ஓட்டம் எனக்கு பத்தாது, உண்மை விட 2 மடங்கு வல்லமை எனக்கு வேணும் அப்படிங்கிற. அப்போ சொல்கிறாரு, இது ரொம்ப அரிதான காரியம், ரொம்ப கஷ்டம், அது நான் கொடுக்கறது இல்லை. நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும், நீ என்னை பார்க்காவிட்டால் உனக்கு கிடைக்காது. அப்போ ஃபோக்கஸ்டு தான் முக்கியம். அப்போ அவர் ஏன் பார்த்துட்ருக்கேன். அப்போ 2 பேரும் போகிறாங்க. ஒரு அக்கினி ரதம் வருது, அக்கினி குதிரைகள் வருது, 2 பேர்த்தையும் 2ஆக பிரிக்குது. அப்போ பிரிக்கும்போது அவனை அந்த சுழல் காட்டில் அப்படி எலியா மேலே எடுத்துக்கொள்ளப்படுறார். அதை எலிசா பார்த்து, தகப்பனே தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரமாக இருந்தவரே புலம்புறான். அப்புறம் பார்க்கல. அப்போ என்ன செய்தான், அப்புறம் தன் வஸ்திரத்தை பிடித்து 2ஆக கிழிச்சிட்டு, அதாவது ரொம்ப டெஸ்பரேட்டாக, அதாவது ஒரு நிர்பந்தமான நிலையில், ஐயோ நீங்கள் எனக்கு ரெட்டிப்பான வரம் வேணுமே அப்படின்னு கதறும்போது மேலேருந்து ஒரு சால்வை கீழே விழுது. அந்த சால்வையை எடுத்துக்கிட்டு யோர்தான் கரைக்கு போகிறான். மேலிருந்து சால்வை. இன்றைக்கு முதல் முறை அவன் 12 ஏர் பூட்டி கொண்டிருந்த போது அவன் மேல் விழுந்ததான அந்த அழைப்பின் சால்வை, மறுபடியும் அந்த அழைப்பின் சால்வை அவன் மேலே விழுது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம முன்னேறுவதற்கு கர்த்தர் 4 வகையான நிலைமைகள்: ரட்சிப்பின் அனுபவம், திருச்சபையின் ஐக்கியத்தின் அனுபவம், எரிகோ தேவனுக்காக ஊழியம் செய்யும் அனுபவம், மறுகரையின் அனுபவம், அந்த மரணத்துக்கு ஊடான அந்த ஆறுகளை நீ கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன், பாடுகளின் அனுபவம், அதன் பின்பதாக வரங்களை பெற்றுக்கொண்டு திரும்பும் அனுபவம். அந்த சால்வை எடுத்துகிட்டு அவன் அடிக்கிறான். அடித்த போது அது 2ஆக அதை எப்படி எலியாவுக்கு 2ஆய் பிரிந்ததோ அது மாதிரி எலிசாவுக்கும் 2ஆய் பிரிந்து அப்படினால் நடந்து வர்றான். அப்போது அங்கே பார்த்துட்ருக்க தீர்க்கதரிசிகள்லாம் சொல்கிறாங்க, எலியாவின் ஆவி எலிசா மேல் இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. எதை வச்சுன்னா அவனும் யோர்தானை 2ஆய் பிரித்து வந்ததுனால அதே அபிஷேகம் இருக்குன்னு சொல்லி அவனை பாராட்டுறாங்க. பாடுகள் மூலமாக, அந்த பரீட்சைகள் மூலமாக அவன் விசுவாச பரீட்சைகளை அவன் ஜெயித்தவனாக, ஆமென் ஸ்தோத்திரம், பாடுகளிலே அவன் தன்னுடைய விசுவாசத்தையும் தன்னுடைய அழைப்பையும் தன் மேல் இருந்துதான் அந்த அபிஷேகத்தையும் என்ன செய்து கொண்டான், அவன் உறுதிப்படுத்தி கொண்டான் என்பதை பார்க்குறோம். அப்போ 50 பலவான்களை விட்டு தேடி பார்க்குறாங்க. சொல்கிறார், வேண்டாம் ஆண்டு எடுத்துக்கொண்டார்னு. ஆனாலும் அவங்க தேடி பார்த்தாங்க. 3 நாள் தேடி அவர் காணவில்லை, முடிஞ்சுது. அதுக்கப்புறம் 19ஆம் வசனம், அந்த பட்டணம் தாண்டி ஒரு பட்டணம் போகிறாங்க. அந்த பட்டணத்தில் அவங்க சொல்கிறாங்க, எங்கள் ஆண்டவனே, இந்த காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, அதாவது நல்ல ஜனங்கள் அங்கே, ஆனால் தண்ணீரோ கெட்டது, இங்கே இருக்க நிலமும் பாலான நிலம். அப்போ ஒரு புது தோண்டி மண் தோண்டி இந்த கொண்டு வாங்கன்னு சொல்லி அதில் உப்பு போட்டு கொண்டாருங்கிறாங்க. உப்பு கொண்டு வராங்க. அதை போய் அந்த நீரூற்றண்டையில் போய் அந்த உப்பை என்ன செய்கிறாரு, அதில் போடுறார். போட்டு இது ஆரோக்கியமான, இதனால் சாவு வராது, இனிமேல் நிலப்பாலும் வராது அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி பார்த்தா அந்த தண்ணீர் ஆரோக்கியமாகிடுச்சான். எலிசா அந்த ஆரோக்கியமான தண்ணி அந்த இடத்துக்கு என்னச்சா, அந்த இடமும் ஆசீர்வதிக்கப்பட்டுருச்சான். இந்த தோண்டியில் உப்பு போடுதல், அது தேவன் அவனுக்கு கொடுத்ததான ஒரு வெளிப்பாடு.
ஆச்சரியமாக இருக்குது அல்லவா? இருக்கிறது தண்ணி, சப்ப தண்ணிங்கிறாங்க. சப்ப தண்ணியில் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா உப்பு போட்டால் எப்படி இருக்கும்? ஆனால் அதை செய்யும்படி கர்த்தர் சொன்னார். கர்த்தர் சொன்னதன்படி செய்தார். அங்கே காரியம் வாய்த்ததை நம்ம பார்க்குறோம். புது தோண்டினா புது மனுஷனாக்கப்பட்டவன். உப்பு அப்படின்னு சொல்லும்போது பார்க்குறோம், உப்பால் சாரமேற்றப்பட்டதாயும் அப்படின்னு கிருபை பொருந்தது. அப்போ கிருபை, வசனம், அக்கினினால் ஒப்பிடப்படுவான். அக்கினி, அபிஷேகம். அப்போ அந்த புது தோண்டிங்கிறது புது சிருஷ்டியாக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்குள்ளே உப்பாகிய வேத வசனமோ, உப்பாகிய அபிஷேகமோ, உப்பாகிய அந்த கிருபையும் இருக்கும்போது அவன் எங்கெல்லாம் போகிறானோ அங்கே அவன் ஆரோக்கியத்தை கொண்டு வருவான் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். சரி, போகிறான். தொடர்ந்து போகும் பெத்தேலுக்கு போகிறான். அங்கே போகும்போது எலிசா தீர்க்கதரிசியை பார்த்து மொட்டை தலையாக ஏறிப்போன்னு அவங்க சின்ன பிள்ளைங்க அவனை கிண்டல் பண்ணுறது பார்க்குறான். அப்போ எலிசாவுக்கு மொட்டை தலை போல தெரியுது. அப்போ சேர்ந்துருக்காங்க. அப்போ இவன் அவங்கள கர்த்தருடைய நாமத்தினால் அந்த பிள்ளைங்க சொன்னதை அவனால் பொறுக்க முடியாமல் சபிச்சிட்றான். சபித்த உடனே காட்டிலேருந்து 2 கரடி வந்து இந்த 42 பிள்ளைகளையும் என்ன செஞ்சிருச்சான்? பீறி போட்டுருச்சான். சில நேரங்களில் நம்ம ஊழியக்காரரை குறித்து பேசும்போது எச்சரிக்கையாக இருக்கணும். எதையாவது ஒன்று நாம் பேசிவிடக்கூடாது. அவரை கிண்டல் பண்ணக்கூடாது. அவரை மனமடிவாக்குகிற மாதிரி வார்த்தைகளை சொல்லக்கூடாது. அவர்களை வேதனைப்படுத்தக்கூடாது. அவர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கனத்துக்குரியவர்கள், அவர்கள் மரியாதைக்குரியவர்கள் அப்படிங்கிறத நாம் அறிந்திருக்க வேண்டும். எலியா தீர்க்கதரிசியை கூட அன்றைக்கி பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த நியாயம் தீர்க்கும் அதிகாரங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அங்கே அவன் கடிந்து கொண்டதை பார்க்குறோம். அவன் நினச்ச கரடிகள் புறப்பட்டு 42 பிள்ளை போயிடுச்சு. அதுக்கப்புறம் கர்மேல் பருவத்துக்கு என்ன செய்கிறாரு? திரும்ப எலிசா போகிறத பார்க்குறோம். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, விடாப்பிடியாய் போய் அவன் வரத்தை பெற்றுக்கொண்டான். ரெட்டிப்பான வரம். நம் முந்தின தலைமுறையினுடைய தலைவர்களிடத்தில் இருந்த வரத்தை விட இப்போ நாம் நம்முடைய காலகட்டத்தில் அவர்கள் அளவுக்கு நம்ம ஊழியம் செய்து போனால் ஜனங்களுடைய ஜனத்தொகையும் அதிகமாக இருக்குது. ஜனங்களிடத்தில் பாவத்தின் அளவும் அதிகமாக இருக்கிறது. ஜனங்களிடத்தில் இருக்கிற தேவையின் அளவும் அதிகமாக இருக்கிறது. ஆகையினால் நாம் அவருக்கு ஊழியம் செய்ய இருக்கிறதான நம்முடையதான அபிஷேகத்தின் அளவும், நம்முடைய வரங்களின் அளவும், நம்முடைய விசுவாசத்தின் அளவும், நம்முடையதான அர்ப்பணிப்பின் அளவும் 2 மடங்கு பெருகி இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போதான் நாம் செயலாற்ற முடியும். நம்ம அட்லீஸ்ட் நம்ம மெயின்டைனாவது பண்ண முடியும் என்பதை பார்க்குறோம். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்போம். நாம் புது தோண்டியாக இருக்கிற, புது சிருஷ்டியாக இருக்கிற நமக்குள்ளே ஒப்பிடப்படும் போது நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நாம் மயப்படுவதாக. 2 ராஜாக்கள் 2வது அதிகாரத்தில் பார்க்குறோம். எலியா தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ளப்படுகிறதான அந்த சூழ்நிலை வரும்போது கில்காலில் இருந்து பெத்தேல் போகிறாரு. பெத்தேலில் இருந்து எரிகோவுக்கு போகிறாரு. எரிகோவிலேருந்து யோர்தான் போகிறார். அது பாஸ்டர் அழகான ஒரு 4 உதாரணங்களை சொன்னாங்க. முதலாவது ரட்சிப்பின் அனுபவம், அடுத்தது சபைக்கு செல்கிற திருச்சபையின் அனுபவம், அடுத்தது ஊழிய அனுபவம், அடுத்தது பாடுகளின் அனுபவம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம இந்த அனுபவங்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடந்து போக வேண்டியது நம்முடையதான அவசியமாக இருக்கிறது. அடுத்ததாக எலிசா தீர்க்கதரிசி எப்படியாவது கூடவே போய் அவர் சொல்கிறார், நீ என்னையை கண்டாச்சுன்னா தான் உனக்கு கிடைக்கும் அல்லது கிடைக்காதுன்னு சொல்கிறாரு. இந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வரங்கள். ஆனாலும் விடவே இல்லை பாருங்கள். அப்போ எத்தனை நாள் ஆச்சுன்றது நமக்கு இதில் சரியாக தெரியல. எத்தனை நாள் அவன் தூங்காது இருந்திருப்பான். நம்ம கண்ணை மூடி தூங்குற நேரத்தில் எடுத்துகிட்டு போயிட்டார், ஆண்டவர் எடுத்துகிட்டு போயிட்டார்னா என்ன பண்ணுறதுன்னு என்ன செய்வான்? ஆமாம், அதில் கூட என்ன செய்தான்? விழிப்பாக இருந்து கவனமாக இருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான், ரெட்டிப்பான வரத்தை பெற்றுக்கொண்டான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வர்ற வரைக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது? விடாமுயற்சியாக நம்ம தொடர்ந்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு நன்மை செய்வாருங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். அடுத்ததாக அந்த இது உப்பு போட்டு என்ன செய்தாங்க? நல்ல தண்ணியாக மாற்றின அனுபவத்தை நம்ம இதில் பார்க்குறோம். அடுத்ததாக எலிசா தீர்க்கதரிசியும் அதே போலவே என்ன செய்கிறார்? 42 குழந்தைகளை கொல்லுகிறதான அந்த காரியத்தை குறித்து நம்ம இதில் பார்க்குறோம். அதில் ஜனங்கள் மேலே நமக்கு பயபக்தி வேணும். அதே சமயத்தில் பிள்ளைகளையும் பெரியவங்களை மதிக்கிற மாதிரி பிள்ளைகளை வளர்க்கணும். பிள்ளைங்க என்ன செய்யக்கூடாது? முதியவர்களுக்கு அவமதிப்பு செய்யக்கூடாது. பிள்ளைகள் என்ன செய்யணும்? முதியவர்களை மதிக்கிற ஒரு அனுபவத்தை நம்ம கற்றுக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் நம்ம ஜெபிப்போமா?
அப்பா கிருபை இரக்கம் தானே எங்கள் நல்ல பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த நாள்லையும் கத்தாவே இந்த அனுபவங்களுக்கு, அந்த கில்காலின் அனுபவம், பெத்தேலின் அனுபவம், ஆமென் அப்பா, எரிகோவின் அனுபவம், யோர்தானின் அனுபவத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நீ தந்திருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, நாங்கள் விடாப்பிடியாக அந்த எலிசாவை போல ஆமென் ஆண்டவரே இரவு பகலாக கத்தாவே எங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் வரையில் நாம் உண்மை விடுகிறதில்லை என்று சொல்லி கத்தாவே சொன்னது போல ஆமென் அப்பா ஸ்தோத்திரம். ஆமென் அப்பா, உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்கிற போராடி ஜெயிக்க அப்பா கிருபையை பெற்று அனுபவிக்க அனுக்கிரகம் செய்தல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலும் கத்தா பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்த்த அப்பா முதிர் வயதில் அதை விடாதிருப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ராஜா. முதியவர்களை மதிக்கவும் கத்தாவை பெரியவர்களை கனம் பண்ணுகிற பிள்ளைகளாக காணப்படவும் நீர் கத்தாவை அப்பா சரியான விதத்தில் வளர்ப்பதற்கு தேவையான ஞானத்தை எங்களுக்கு தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவரே ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா அந்த வேளையிலையும் அமேனப்பா எங்களுக்கும் இப்படிப்பட்டதான அமேனப்பா ஸ்தோத்திர கோபங்கள் வராதபடிக்கு அன்பாய் கண்டிக்க கத்தாவை எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவே ஸ்தோத்திரப்பா. ஜீவனுக்கு அமேனப்பா மேலே ஒரு அக்கறை, ஒரு அன்பையும், ஒரு பாசத்தை, ஒரு மதிப்பையும் ஆமென் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஞானமாய் நடக்க, ஞானமாய் செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும். ஆவியானவரே பொறுப்பெடுத்துக்கொள்ளும். உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.